லைவ்ல வினோத் அண்ணா இப்போ பணத்தை எடுத்துட்டாரு. ரொம்ப நேரமாக அவர் சுற்றிட்டே இருந்தார். இந்த 6 லட்சம் ஏறி 18 லட்சம் ஆயிடுச்சு. அப்போ அரோரா வந்து ரொம்ப நேரமாக பணத்தை எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்டயே ஐடியா கேட்டுட்டு இருந்தாங்க. துஷார் வருவான், அந்த மேஜிக்கல் மொமெண்ட் வேணும் எனக்கு, அதை எடுக்கவா வேண்டாமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து கானா வினோத் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் சுற்றிட்டு இருக்காரு. எடுக்கலாமா வேண்டாமான்னு கொஞ்சம் கன்ஃபியூஷனில் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒருவேளை சாண்ட்ரா எடுக்கலாம், ஒருவேளை திவ்யா எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் விக்ரம் கிட்ட ஐடியா கேட்டாங்க. அப்போ விக்ரம் சொன்னார், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், நான் எது சொன்னாலும் அது மேனிப்புலேஷன் மாதிரி ஆகிடும், ஸோ நான் அதை பற்றி எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உண்மையிலே அவர் யாரையுமே எந்த இன்ஃப்ளூயன்ஸுமே பண்ணல. அவர் பாட்டுக்கு ஜென்டிலாக தான் இருந்தார். அதுக்கப்புறமா திருப்பி வந்துட்டு அப்படி உனக்கு சொல்லணுன்னாலும் நீ எனக்கு சொல்லு, நான் உனக்கு சொல்கிறேன்னு சொன்னார். அப்புறமா அந்த துஷார் வந்தால் என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கானா வினோதனா அங்கேயும் இங்கேயுமா டென்ஷனாக அப்படி இப்படி அலைஞ்சிட்டே இருந்தார். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறமா உள்ளே வந்தார். இங்கே வந்துட்டு ரம்யாவும் வியானாவும் பெட்டி எடுத்தால் எப்படி காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து திவ்யா சொன்னாங்க, நானே கூட சாப்பிட்டுட்டு போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கானா வினோத் எடுத்தாலாவது எங்களுக்கெல்லாம் காசு தருவார், நீ எடுத்தால் எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் யார் எடுத்தாலும் அது ரொம்ப கிளவர் மூவ் அப்படின்னு ரம்யாவோ வியானாவோ 2 பேர்த்துல யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து திருப்பியும் வந்து நான் எடுக்க போகிறேன்னு சொல்லி அரோரா ஒருத்தர்கிட்டயா சொல்லிட்டு இருந்தாங்க. நான் எடுக்க போகிறேன் எடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி என்ன பண்ணாங்கன்னா, சரி நான் எந்திரிச்சு எடுக்கிறேன்னு சொல்லி விக்ரமையும் கூட்டிகிட்டு கிட்ட வந்துட்டு எடுக்கவா வேண்டாமா, எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது, யோசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வினோதனா வந்துட்டு அல்வாவோ கேரட் அல்வாவோ ஏதோ ஒன்று ஃபீட் பண்ணிகிட்டு இருப்பார். அப்புறம் அந்த அவர் இப்படி இவங்க சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கேரட் அல்வா ஃபீட் பண்ணிகிட்டே இருந்தவர், சரி விடு நானே எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு அந்த பெட்டியை எடுத்துடுறாரு. பெட்டியை எடுத்த உடனே எல்லாரும் பயங்கரமாக இதாகுறாங்க. உன்னை எடுக்காதன்னு சொன்னேன்லன்னு எல்லாருமே கேட்குறாங்க. அவர் வந்துட்டு ரொம்ப நேரமாக அவரால் அந்த ப்ரெஷர் எடுத்துக்க முடியல, ஹேண்டில் பண்ண முடியல. ரொம்ப நேரமாக அவர் மைண்டுக்குள்ளே ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டார். அதில் தான் ஒரு இம்பல்சிவ் ஆக்ஷனில் டப்புன்னு எடுத்துட்டு அதுக்கப்புறமா எல்லாருமே ஒருத்தராக வந்துட்டு ஏன் எடுத்தேங்கிற மாதிரி கேட்குறாங்க. சபரி எதுவும் சொல்லலை, விக்ரமும் எதுவுமே சொல்லலை, அப்படியே ஷாக் ஆகிட்டு நிற்கிறாரு. திவ்யாவும் எதுவும் சொல்லலை. அப்போ வாட்டர்மெலன் ஏதோ சொல்கிறாரு. அப்போ திவ்யா சொல்கிறாங்க, கஷ்டப்பட்டு அவர் பணம் எடுத்திருக்காரு, இப்படி மூஞ்சி வைக்காதீங்க, அவரை டிசப்பாயிண்ட் பண்ணாதீங்க, அவர் ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கெமியெல்லாம் பயங்கரமாக ஆடுறாங்க. ரம்யா திட்டுறாங்க, ஏன் எடுத்தேன்னு, அப்படி பண்ணவே கூடாது, ஏன்னா அந்த மனுஷனோட மனசு ரொம்ப உடஞ்சி போயிடும், அவரே பாவம் ரொம்ப அப்செட்டாகி எடுத்துகிட்டு நிற்கிறாரு. அவங்க ஒரு அன்பில் தான் சொல்கிறாங்க, ரம்யா வந்து கெட்ட புத்தியில் சொல்லலை, நல்ல அன்பில் தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் ரம்யா கெமி எல்லாருமே சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு. அப்புறம் ரொம்ப அலறாரு. அப்புறமா பிக் பாஸ் பேசினதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாகிறாரு. கடைசியில் பிரவீன் வந்துட்டு அவரை நல்லா சியரப் பண்ணுறாங்க. திவ்யாவும் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, இருக்கட்டும், அவருக்கு ஏதோ தேவை இருக்குது, உங்களுக்கு தான் தெரியும் என்ன பணம் வேணும்னு, உங்களுக்கு தான் தெரியும், உங்களோட தேவைக்கு நீங்கள் எடுத்திருக்கீங்க, நீங்கள் எடுத்த டிசிஷன் கரெக்டு தான், அதை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் சபரியை கூப்பிட்டு வாட்டர்மெலனை கூட்டிகிட்டு போக சொல்லு அப்படிங்கிறாங்க. அவருமே ஷாக் ஆகிட்டார், திவாகருமே ஷாக் ஆகிட்டார், என்னடா இவர் பணம் எடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மனுஷன் வரை எடுத்துட்டாரே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவருமே டென்ஷனாக தான் இருக்கார். அப்புறம் பிரவீன் கொஞ்ச நேரம் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருந்தாரு. அதுக்கப்புறமா எந்திரிச்சிட்டு வந்துட்டு வினோதனாவை சேரப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பிக் பாஸ் பேச ஆரம்பித்ததுக்கப்புறமே அவரோட மைண்டு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு இது போதும், எனக்கு இந்த பணமே போதும், பரவாயில்ல, எல்லாருமே வின்னர்ஸ் தான், இது என்ன 18 லட்சத்துக்கு கூட 32 சேர்த்தா 50 லட்சம், அவ்வளோதானே, இவ்வளோ நாள் பேமெண்ட் எல்லாம் சேர்க்கும் போது அந்த அமௌண்ட் எனக்கு வந்துடும், எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தா சரிதான் அப்படின்னு ரொம்ப ஒரு கண்டென்ட் ஃபீலிங்கோடு சொன்னார். ரொம்ப பாவமாக இருந்துச்சு. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டார். அதை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அவர் நிஜமாகவே அவர் கொஞ்சம் பயந்து தான் அந்த பணத்தை எடுத்தார். இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.